தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஸ்டார் பூவோட பெடல் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வணக்கினதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனஸ், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். நம்ம வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வணக்கணும் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி அதை நல்லா நைஸாக அரைச்சி அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜார் அளவான தண்ணியும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துட்டுருக்க ஸ்டேஜில் 1/4 மூடி அளவு துருவன தேங்காய் அதுவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜார் அளவான தண்ணியோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா அந்த 3 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நம்ம வெள்ளை சாப்பாட்டுக்கு ரசம் அதோட கலந்து சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிருக்கு தொட்டு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கு தோசைக்கு, ஊத்தப்பம், அதுக்கப்புறம் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பூரிக்கு இந்த குருமா செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஆனியன் ஃபஸ்ட் குட்டியாக கட் பண்ணி போட்டு தாளிச்சோம் இல்லைங்களா, நீங்கள் அதுக்கு பதிலாக 2 ஆனியன் மெல்லிஸாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. இது நம்ம வழக்கமாக கடல மாவு மசால் செய்கிறத விட இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணணும் அப்படின்னா பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ் இது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். காய் எதுவுமே இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது அப்படின்னா டக்குனு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.